السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருதவியால் இன்றைய வகுப்பில் சில்சிலத்து லிபாசில் மர்அத்தில் முஸ்லிமா, முஸ்லிமான பெண்ணுடைய ஆடையின் தொடர் என்ற பாடத்தில் நாம் இருக்கின்றோம். இன்றைய வகுப்பில் ஹிஜாப் அணிவது வாஜிபா, கட்டாயமா அல்லது கட்டாயம் இல்லையா என்பதை பற்றி தான் இன்றைய வகுப்பில் நாம் படிக்க இருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது மிக முக்கியமான பாடமாகும். காரணம், சில நாட்களுக்கு முன்பாக ஹிஜாப் அணிவது கட்டாயமா கட்டாயம் இல்லையா என்ற விவாதங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே நடைபெற்றது. அறியாத சில முஸ்லிம்கள் ஹிஜாப் என்பது கட்டாயமில்லை, அது விருப்பத்துக்குரியது என்ற கருத்துக்களை முன்வைத்தார்கள். அவர்களுடைய அறியாமையினுடைய வெளிப்பாடு. ஆனால் அல்லாஹுடைய மார்க்கம் ஹிஜாப் அணிவதை பற்றி என்ன கூறுகிறது என்பதை ஆதாரத்துடன் இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஹிஜாப் அணிவது என்பது கட்டாயமாகும். யாருக்கு கட்டாயம்? முஸ்லிமான பெண்ணிற்கு கட்டாயமாகும். முஸ்லிம் அல்லாத பெண்ணிற்கு அது கட்டாயம் கிடையாது. முஸ்லிமான பெண்ணாக இருந்தால் அவங்க ஹிஜாப் அந்நிய ஆண்களை விட்டும் தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய நிலைகளை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வாருங்கள், பாடத்திற்குள் நாம் செல்லலாம். ஹலில் ஹிஜாபு வாஜிபுன், ஹிஜாப் கட்டாயமா, அம் அல்லது கைரு வாஜிபின், கட்டாயம் இல்லையா? ஹிஜாப் அணிவது அந்நிய ஆண்களை விட்டும் தன்னை மறைத்து கொள்வது, அந்நிய ஆண்களுக்கு முன்பாக தன்னை மறைத்து கொள்வது என்பது கட்டாயமா அல்லது கட்டாயம் இல்லையா? நஅம், ஆம், இன்னல் ஹிஜாப வாஜிபுன், ஹிஜாப் வாஜிபுன் கட்டாயமாகும். ஹிஜாப் அணிவது, அந்நிய ஆண்களுக்கு முன்பாக தன்னை மறைத்து கொள்வது வாஜிபுன் கட்டாயமாகும். அலல் மர்அத்தில் முஸ்லிமா, முஸ்லிமான பெண்ணிற்கு கட்டாயமாகும். வ இலைக்கு தலீல், முஸ்லிமான பெண்ணே இதோ உங்களுக்கான ஆதாரம். முஸ்லிமான பெண்ணே உங்களுக்கான ஆதாரம். قال الله تعالى, அல்லாஹு தஆலா கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அய்யுஹன் நபிய்யு, நபியே, குல் கூறுவீராக, லி அஸ்வாஜிக, உங்களின் மனைமார்களுக்கு கூறுவீராக, வ பனாதிக, உங்களின் பெண் மக்களுக்கு கூறுவீராக, வ நிசாஇல் முஃமினீன், முஃமினான பெண்களுக்கு கூறுவீராக, மூமின்களுடைய பெண்களுக்கு கூறுவீராக. மூமினான ஆண்களின் பெண்களுக்கு நீர் கூறுவீராக. யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, யுத்னீன அவர்கள் மறைத்து கொள்வார்கள், அவர்கள் அணிந்து கொள்வார்கள், அவர்கள் போட்டுக் கொள்வார்கள். இப்படி பல அர்த்தங்கள் இதற்கு இருக்குது. யுத்னீன அலைஹின்ன, அவர்கள் தங்கள் மீது போட்டுக் கொள்வார்கள், தங்கள் மீது அணிந்து கொள்வார்கள், தங்களை மறைத்து கொள்வார்கள்.
மின் ஜலாபீபிஹின்ன, அவர்களுடைய முழு ஆடையின் மூலமாக, அவர்களுடைய முழு ஆடையை தங்கள் மீது போட்டுக் கொள்வார்கள், அல்லது அவர்களுடைய முழு ஆடையை தங்கள் மீது அணிந்து கொள்வார்கள். யுதினீன என்பதற்கு அணிந்து கொள்வார்கள் என்ற அர்த்தமும் கொடுக்கலாம். இன்னொரு அர்த்தம் யுதினீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, முஃமினான பெண்கள், உங்களுடைய நபியே உங்களுடைய மனைவிமார்கள், மேலும் உங்களுடைய பெண் மக்கள் அனைவரும் அவர்களுடைய முழு ஆடையை கொண்டு அவர்கள் மீது அவர்கள் அணிந்து கொள்ளட்டும். அதுதான், அதுனா மிக நெருக்கமானது, மிக சிறந்தது. அவர்கள் அறியப்படுவதற்கு, நல்லவர்கள் ஒழுக்கமானவர்கள் என்று அறியப்படுவதற்கு அதுதான் மிக நெருக்கமான நிலையாகும். அவர்கள் பிறரால் நோவினைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும், பிறரால் இம்சிக்கப்படாமல் தொல்லை செய்யப்படாமல் இருப்பதற்கு மிக நெருக்கமான நிலையாகும். அல்லாஹு தஆலா இருக்கின்றான் கஃபூரன், அதிகம் மன்னிக்க கூடியவனாகவும், ரஹீமன், அதிகம் கருணை காட்டுபவனாகவும் இருக்கிறான், கருணை காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் ஒழுக்கமானவர்களாக அறியப்படுவதற்கான நிலையை கட்டளையிடுகிறார். பெண்களாக உள்ளவங்க பிறரால் துன்புறுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் எதை கடைபிடிக்க வேண்டும் என்ற அழகான ஒழுக்கத்தை, பாதுகாப்பான நிலையை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக கற்றுத்தருகிறான். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 59வது வசனம். فهذا أمر من الله تعالى لنبيه صلى الله عليه وسلم. இது அல்லாஹ்விடமிருந்து உண்டான தன் நபிக்கு இடப்படும் கட்டளையாகும். தன் நபிக்கு அல்லாஹு தஆலா இடக்கூடிய கட்டளையாகும். அல்லாஹு தஆலா தன் நபிக்கு கட்டளையிடுகிறான். பொதுவாக பெண்களுக்கு கட்டளையிடுமாறு அல்லாஹு தஆலா தன் நபிக்கு கட்டளையிடுகிறான். நபியே, பெண்களுக்கு கட்டளையிடுங்கள். அந்த பெண்கள் முஸ்லிமான பெண்கள், முஃமினான பெண்கள், அவங்க தங்கள் மீது அவர்களுடைய முழு ஆடையை, தலை முதல் கால் வரை மறைக்கக்கூடிய முழு ஆடையை கொண்டு தங்கள் மீது அவர்கள் போர்த்தி கொள்ளட்டும், தங்கள் மீது அணிந்து கொள்ளட்டும், தங்கள் மீது அவர்கள் போட்டுக் கொள்ளட்டும். ஜலாபீபிஹின்ன, ஜல்பாபுக்கு பன்மை ஜலாபீப். ஜலாபீப்னா என்ன? வஹிய குல்லு மா யகூனு ஃபௌக த்ியாபி, ஆடைக்கு மேல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடைக்கும் ஜலாபீப் என்று சொல்லப்படும். அது என்னென்ன? மின் முல்ஹஃபத்தின், முழுமையாக போர்த்தி கொள்ளக்கூடிய ஆடை, வஹிமாரின், தலைக்கு மேல் அணியக்கூடிய ஹிமார், முக்காடு, வரிதாஇன், மேலும் மேல் ஆடை, அதாவது யுகத்தீன பிஹா உஜூஹஹுன்ன வசுதூரஹுன்ன, அந்த பெண்கள் இந்த மேல் ஆடையால் தங்களை போர்த்தி கொள்ளக்கூடிய முழு ஆடை ஹிமார், தலைக்கு மேல் போடக்கூடிய முக்காடு, மேலும் மேல் அணியக்கூடிய ஆடையின் மூலமாக அவர்கள் தங்களை போர்த்தி கொள்வார்கள், தங்களுடைய முகங்களை மூடிக்கொள்வார்கள், தங்களுடைய மார்பகங்களை மூடிக்கொள்வார்கள் என்று விளக்க உரையாளர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் கூறுகிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாருங்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமினான முஸ்லிமான தாய்மார்களே, பெண்மணிகளே, அல்லாஹுடைய கட்டளையை பாருங்கள். ஹிஜாப் அணிய வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை.
உண்மையாக ஒரு முஸ்லிமான பெண்மணி இந்த வசனத்தை மனனம் செய்து இந்த வசனத்தின் அடிப்படையில் என் வாழ்க்கையில் நான் நடப்பேன், அந்நிய ஆண்களுக்கு முன்பாக என்னை நான் மறைத்துக் கொள்வேன் என்ற நிலையில் செயல்படுவார்களேயானால் நிச்சயமாக அந்த பெண்மணியை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த பெண்ணினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். அந்த பெண்ணிற்கு அல்லாஹு தாலா பாதுகாப்பை கொடுக்கிறான். தாய்மார்களே, அந்த பெண்ணை யாரும் தொல்லை செய்ய முடியாது. அந்த பெண் மற்றவர்களுக்கு மத்தியில் ஒழுக்கமான பெண்ணாக அறியப்படுவாள். ஏனென்றால் இது அல்லாஹுடைய வாக்குறுதி. அவர்கள் நல்லவர்கள் என்று அறியப்படுவதற்கு மிக நெருக்கமானது. அவர்கள் துன்புறுத்தப்படாமல் இருப்பதற்கு மிக நெருக்கமான நிலை என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். உண்மையில் அழகான ஒரு வசனம் இது. இந்த வசனத்தை வைத்து இந்த வசனத்துக்கு மாற்றமா நடக்கக்கூடிய பெண்கள் நிலைகளை பாருங்கள். இறை நிராகரிப்பாளர்களின் பெண்களை பாருங்கள். அவர்களுக்கு வழிகாட்டுதலே இல்லை. தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ட்ரெஸ்ஸை, எந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதலே இல்லாத காரணத்தினால் அவங்க அதிகமாக தீய எண்ணம் கொண்டவர்களால் துன்புறுத்தப்படுவதை நாம செய்திகள் மூலமாக அவ்வப்போது கேள்விப்பட முடிகிறது, அறிய முடிகிறது. நிறைய இடங்களில் கண்ணியமான உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் கூட அவர்கள் அணியக்கூடிய ஆடையின் காரணமாக கயவர்களால் துன்புறுத்தப்பட்டிருக்கும் செய்திகள் ஏராளமாக செய்தித்தாள்களில் வெளிவந்துள்ளன. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அடுத்த ஒரு ஆதாரத்தை பாருங்கள். ஹலில் ஹிஜாபு வாஜிபுன் அம் கைரு வாஜிப். இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். ஹிஜாப் அணிவது கட்டாயமா, அம் அல்லது கைரு வாஜிபின் கட்டாயம் இல்லையா? நஅம், ஆம். இன்னல் ஹிஜாப வாஜிபுன் அலல் மர்அத்தில் முஸ்லிமா. முஸ்லிமான பெண்ணின் மீது ஹிஜாப் அணிவது கட்டாயமாகும். இலைக்கு தலீல். முஸ்லிமான தாய்மார்களே, பெண்மணிகளே, உங்களுக்கான ஆதாரம் قال الله تعالى. அல்லாஹு தஆலா கூறுகிறான், وَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا. ஒரு பொருளை மதாஅன் என்றால் பொருள். ஒரு பொருளை பல அர்த்தம் இருக்குது. வியாபார பொருளுக்கு மதா என்ற அர்த்தம் உண்டு. இந்த இடத்தில் ஒரு பொருள், ஏதேனும் ஒரு பொருளை சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், وَإِذَا سَأَلْتُمُوهُنَّ. அந்த பெண்களிடத்திலே நீங்கள் கேட்பதாக இருந்தால், மதாஅன் ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால், فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ حِجَابٍ. ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து, திரைக்கு பின்னால் இருந்து. வரா என்றால் பின்னால், ஹிஜாப் என்றால் திரை, மறைப்பு. திரைக்கு பின்னால் இருந்து அவர்களிடம் நீங்கள் கேளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா நபித்தோழர்களை பார்த்தும் அல்லாஹு தஆலா இடக்கூடிய கட்டளை, அந்நிய பெண்களிடத்திலே கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். திரைக்கு அப்பால் இருந்து நீங்கள் கேளுங்கள். தாலிக்கும். அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அந்த ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளை இடுகிறான் என்று சொன்னால் அந்த கட்டளைக்கான ரீசன், காரணம் என்ன, அதனால் கிடைக்கும் பயன் என்ன என்பதை அல்லாஹு தஆலா அதை தொடர்ந்து கூறுகிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு அனைத்து புகழும். அல்லாஹ் கூறுகிறான், மறைவுக்கு பின்னால் இருந்து, திரைக்கு அப்பால் இருந்து, மறைப்புக்கு பின்னால் இருந்து அவர்களிடத்திலே நீங்கள் கேட்பதாகிறது, அதுதான் தாலிக்கும் தாலிக்கும் அத்ஹரு லிகுலூபிக்கும். அதுதான் உங்களுடைய உள்ளங்களுக்கு மிக பரிசுத்தமான, மிக தூய்மையான நிலையாகும். வகுலூபிஹின்ன, அந்த பெண்களுடைய உள்ளங்களுக்கு மிக தூய்மையான நிலையாகும். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்பியா, சஹாபிய பெண்மணிகளுக்கு கொடுக்கக்கூடிய தர்பியா, பண்படுத்தக்கூடிய நிலை, இதை கொண்டு அல்லாஹு தஆலா
குர்ஆனை கொண்டு பண்படுத்தப்பட்ட மக்களை வைத்து நம்மை அல்லாஹ் பண்படுத்துகிறான். நமக்கான கட்டளை இது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உண்மையிலே ஒரு முஸ்லிமான பெண்மணி இந்த வசனத்தின் அடிப்படையில் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பேசக்கூடிய தருணம் ஏற்பட்டால், ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து, மறைவுக்கு பின்னால் இருந்து அவங்க பேசுவார்களேயானால், அதே போல ஒரு ஆண் அந்நிய பெண்ணிடத்திலே பேசக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட்டால், மறைவுக்கு பின்னால், ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து பேசுவார்களே ஆனால், அல்லாஹு தாலா அவங்க உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறான். இங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமாக பேசக்கூடிய நிலைகள் உருவாகிவிட்டது. வாட்ஸ்அப் நம்பர்கள் கிடைக்கக்கூடிய நிலைகள் ஏற்பட்டு இருக்கிறது. இங்கேயும் அல்லாஹ்வை நாம் பயப்பட வேண்டும். இங்கேயும் அல்லாஹ்வை நாம் பயப்பட வேண்டும். அதே போல ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற செயலிகள் மூலமாக, அதாவது பொது வலைத்தளங்கள் மூலமாக தனித்தனி கான்டாக்ட் நம்பர்களை வைத்து ஆணும் பெண்ணும் தவறான முறையில் உரையாடுவது, மெசேஜ்கள் பண்ணுவது என்பது தவறாகும். அங்கு டைரக்டான நிலை ஏற்படுகிறது. எனவே அந்த மாதிரியான தளங்களில் பயன்படுத்துவதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் அப்படியான நிர்பந்த நிலை ஏற்பட்டால் அல்லாஹ்வை பயந்து அங்கு செயல்படக்கூடிய நிலை இருக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனால் ஆபத்தான நிலை தவிர்த்து கொள்வதுதான் மிக மிக நல்லது. மற்ற இதர இடங்களில், கடை தெருக்களில் கேட்கக்கூடிய பேசக்கூடிய நிலை இருந்தால் ஹிஜாபை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏற்கனவே நம்ம முன்னால் வகுப்புகளை தெரிவித்திருக்கிறோம். மளிகை கடை வியாபாரி, தங்கக்கடை வியாபாரிகள்கிட்ட போய் பேசும்போது கையையும் காலையும் காட்டிக்கொண்டு பேசுவது, முகத்தை திறந்து கொண்டு பேசுவது, குலைந்து பேசுவது, இதெல்லாம் கூடாது. தேவையான பேச்சை, பார்வையை தாழ்த்தி தேவையான விஷயத்தை கேட்டுவிட்டு நாம் டக்கென்று முடித்து விட வேண்டும். குலைந்து கதைகளை பேசிக்கொண்டு இருப்பது தவறு. கை கால்களை காட்டிக்கொண்டு பேசிக்கொண்டு இருப்பது, தலைமுடிகளை காட்டிக்கொண்டு பேசிக்கொண்டிருப்பது, முகங்களை காட்டிக்கொண்டு பேசிக்கொண்டிருப்பது, அது தூய்மையான நிலையிலிருந்து தூரமாக்கக்கூடிய நிலையாகும். பாருங்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லம்மா நஸலத் ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்து இறங்கிய போது ஹஜபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசாஅஹு அனிர் ரிஜாலில் அஜானிபி அன்ஹுன்ன, தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் அந்நிய ஆண்களை விட்டும் ஒரு திரையை நபியவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஹிஜாபை ஏற்படுத்தினார்கள். அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் தங்களுடைய மனைவிமார்களுக்கு இடையில் ஹிஜாபை நபியவர்கள் ஏற்படுத்தினார்கள். இந்த வசனம் இறங்கிய போது வஹஜபல் முஸ்லிமூன நிசாஅஹும், முஸ்லிம்கள் சஹாபாக்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாபை ஏற்படுத்தினார்கள். அனிர் ரிஜாலில் அஜானிபி அன்ஹுன்ன, அவர்களுக்கு அந்நிய ஆண்களாக இருக்கக்கூடிய ஆண்களை விட்டும் ஹிஜாபை, மறைப்பை ஏற்படுத்தினார்கள். எதன் மூலமாக ஹிஜாபை ஏற்படுத்தினார்கள்? பிசித்ரி அப்தானிஹின்ன, தங்களுடைய மனைவிமார்களின் உடல்களை மறைப்பதின் மூலம். மினர் ரஸி இலல் கதமைன், தலையிலிருந்து 2 கால் பாதங்கள் வரைக்கும். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்களும் தங்களுடைய மனைவிமார்களை அந்நிய ஆண்களை விட்டும் ஹிஜாபை ஏற்படுத்தினார்கள். தலை முதல் 2 கால் பாதங்கள் வரைக்கும். நீங்க எக்ஸப்ட்லாம் கிடையாது. முகத்தை காட்டிக்கொள்ளலாம், கையை காட்டிக்கொள்ளலாம், அதெல்லாம் இங்க இல்லை. தலை முதல் 2 கால்கள் வரைக்கும் சஹாபாக்களும், அதே நபியவர்களும் சஹாபாக்களும் தங்களுடைய மனைவிமார்களை அந்நிய ஆண்களை விட்டும் தலை முதல் 2 கால் பாதங்கள் வரை மறைப்பை ஏற்படுத்தினார்கள். சுப்ஹானல்லாஹ். சில விரல் விட்டு எண்ணக்கூடிய தாய்மார்கள் இன்றளவும் இந்த மாதிரியான வசனங்களை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த சம்பவத்தை நான் சொல்லியிருக்கலாம். என்னுடைய மாணவர் ஒருவர் கூறிய ஒரு சம்பவம். ஏனென்றால் இந்த நல்ல சம்பவங்கள் இந்த வசனத்தை பின்பற்ற வேண்டும் என்ற உள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கு இன்னும் ஒரு உதவியை செய்யக்கூடியதாக இருக்கும்.
இந்த மாணவர் சொன்னாங்க, உஸ்தாத், சிறு வயதில் எனக்கு படித்து கொடுத்த ஆசிரிய பெருந்தகை இந்த பெரு வயதில் பெரியவராக நான் ஆகிவிட்டேன். அவர்களுடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய தருணத்தில் முழுமையாக மறைத்து கொண்டு என்னிடத்திலே அவர்கள் தேவையான விஷயங்களை மட்டும் பேசிவிட்டு சென்று விட்டார்கள். எனக்கு மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தியது. சிறு வயதில் படித்து கொடுத்த ஆசிரிய பெருந்தகை நான் பெரியவனாக ஆனபோது இவ்வளவு பேணுதலை மேற்கொள்கிறார்களே என்று அவர் கூறினார். அல்லாஹ் அவ்வாறான தாய்மார்களுக்கு அருள் புரிவானாக. நிச்சயமாக இது குர்ஆனுடைய வசனத்தை பின்பற்றக்கூடிய சஹாபிய பெண்மணிகளை பின்பற்றக்கூடிய உன்னதமான நிலையா. அல்லாஹ் அருள் புரிவானாக. ஹலில் ஹிஜாபு வாஜிபுன் அம் கைரு வாஜிபின். மூன்றாவது ஆதாரம், ஹிஜாப் கட்டாயமா அல்லது கட்டாயம் இல்லையா? நஅம், இன்னல் ஹிஜாப வாஜிபுன் அலல் மர்அத்தில் முஸ்லிம. முஸ்லிமான பெண்மணிக்கு ஹிஜாப் அணிவது கட்டாயமாகும். வ இலைக்கு தலீல், முஸ்லிமான பெண்ணே இதோ உங்களுக்கான ஆதாரம். மூன்றாவது ஆதாரம், அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள், யர்ஹமுல்லாஹு நிசாஅல் முஹாஜிராத்தில் அவ்வல். முதலாவதாக ஹிஜ்ராவை மேற்கொண்ட பெண்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக, அருள் செய்வானாக, கருணை காட்டுவானாக, அன்பு காட்டுவானாக. லம்மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹு தஆலா இறக்கிய போது, வல்யضربن بخمرهن على جيوبهن, தங்களுடைய முக்காடுகளை கொண்டு அவர்கள் தங்களுடைய மார்பகங்கள் மீது அவர்கள் போட்டுக் கொள்ளட்டும். தங்களுடைய முக்காடுகளை வைத்து தங்களுடைய மார்பகங்களை மறைத்துக் கொள்ளட்டும். அவர்கள் அணிந்து கொள்ளட்டும், போட்டுக் கொள்ளட்டும், மறைத்துக் கொள்ளட்டும். அவர்களுடைய தலையில் அணியக்கூடிய முக்காடுகளை வைத்து, தலையில் அணியக்கூடிய அந்த துணிகளை வைத்து, அலா ஜுயூபிஹின், அவர்களுடைய மார்பகங்களை மறைத்துக் கொள்ளட்டும், மார்பகங்கள் மீது போட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கிய போது, ஷகக்ன முரூபஹுன்ன, தங்களுடைய கீழாடை அவர்கள் கிழித்து கொண்டு, ஃபஹ்தமிர்ன பிஹா, அதை வைத்து தங்களுக்கு முக்காடாக, தங்களுக்கு மேலே அணியக்கூடிய அணிகலனாக, ஆடையாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு முன்மாதிரியான நிலை பாருங்கள் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இந்த செய்தி அக்ரஜஹுல் புகாரி ஃபீ ஸஹீஹ், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சஹீஹான நபிமொழி தொகுப்பிலே 4758வது செய்தியா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்ல போய் பாருங்க, அப்படியே இருக்குது. தமிழ்ல போய் பாருங்க. தமிழ்ல சர்ச் பண்ண தெரியலன்னு சொன்னா ரஹ்மத் பதிப்பகத்தினுடைய தமிழாக்கத்துல சஹீல் புகாரி முஸ்லிம்ல அதுல போய் இந்த நம்பரை போடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஹதீஸ் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஃபன்துரி உக்தி அல் முஸ்லிமா, முஸ்லிமான என்னுடைய சகோதரியை பாருங்கள், பாருங்க. சுர்அத இஸ்திஜாபத்தி ஸஹாபியாத்தில் ஜலீலாத், கண்ணியமான சஹாபிய பெண்மணிகளுடைய விரைவாக பதிலளிக்கக்கூடிய நிலைகளை பாருங்கள். பிஇம்திசாலி அம்ரில்லாஹி தஆலா பில் ஹிஜாப், அல்லாஹு தஆலா ஹிஜாபை அணிந்து கொள்ளுமாறு கட்டளை இட்டதற்கு அதை உடனே செயல்படுத்தும் விதமாக கண்ணியமான சஹாபிய பெண்மணிகள் எவ்வளவு துரிதமாக அவர்கள் பதிலளிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஃபவா அஜபா, ஆச்சரியம், லினிசாஇ ஜமானினா, நம்முடைய இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய பெண்களை பார்த்து நாம் ஆச்சரியப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஹிஜாபை போடுங்கண்டா அங்க கொடை மாதிரி இருக்கிற மாதிரி ஹிஜாபை போடுறாங்க, டிசைனிங்கான ஹிஜாபை போடுறாங்க. மார்க்கம் காட்டக்கூடிய ஹிஜாபை போறதுக்கு அவ்வளவு வலி, அவ்வளவு கஷ்டத்தை நாம உணர முடியுது.
உறவினர் பெண்களை பார்க்க முடியுது, இதர இடங்களை பார்க்க முடியுது. பெண்களை வழிகெடுப்பதற்காகவே வேண்டி ஹிஜாப் கடை வியாபாரிகள் டிசைனிங்கான ஹிஜாபுகளை வியாபாரத்துக்கு வச்சிருக்கிறாங்க. பெண்கள் போன உடனேயே அந்த பெண்களுடைய உள்ளத்துல இந்த மாதிரி கொடை ஹிஜாப், இந்த மாதிரி டிசைனிங் உள்ள ஹிஜாப், இந்த மாதிரி அழகை வெளிப்படுத்தக்கூடிய ஹிஜாப் தாங்க என்று கேட்டு ஷைத்தான் வாங்க வைக்கிறார். அல்லாஹு தாலா பாதுகாப்பான தாய்மார்கள் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேட வேண்டும். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைக்கு சஹாபிய பெண்மணிகள் எந்த அளவிற்கு உடனே கட்டுப்பட்டார்கள். சஹாபிய பெண்மணிகளுடைய முன்மாதிரியை பாருங்கள். குர்ஆனுடைய வசனங்களை செயல்படுத்துவதில் எவ்வளவு முன்மாதிரியா இருந்திருக்கிறாங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, குர்ஆனுடைய வசனங்களை அர்த்தம் விளங்கி படியுங்கள். அதுல நிறைய பண்பாடுகளும் நிறைய ஒழுக்கங்களும் நிறைய விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத்தருகிறான். உடனே கற்றுக்கொண்ட உடனே அதை செயல்படுத்துங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அது மிக சிறந்த உன்னதமான நிலையாகும். இறுதியாக 4வது ஆதாரத்தோட இன்றைய வகுப்பை நாம 5வது ஆதாரத்தோட முடித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏன்னா இன்றைய வகுப்பை இதோட நாம முடித்துக் கொள்வோம். அடுத்த வகுப்புல மீதமுள்ள 2 ஆதாரங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து சிஃபாத்துல் ஹிஜாபி ஷர்இ மார்க்கம் காட்டக்கூடிய ஹிஜாபின் அந்த தன்மைகள் என்னென்ன என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். நல்ல ஒரு தொடர் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அஹ்ஸனல்லாஹு இலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பு நடைபெறாது, நாளை மறுநாள் வகுப்பும் நடைபெறாது. 2 வாரங்களுக்கு வகுப்பு நடைபெறுவது உறுதி கிடையாது. அப்படி அடுத்த வாரங்களில் வகுப்பு நடைபெறுவதாக இருந்தால் உங்களுக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் வரவில்லை என்றால் வகுப்பு இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் 2 வாரங்களுக்கு பிறகு தொடராக நம்முடைய வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். அதோட நாம இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். சந்தேகம் கேட்கின்ற வரைக்கும் இன்றைய வகுப்பில் படித்த வார்த்தைகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம், இலக்கணங்களையும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹலில் ஹிஜாபு வாஜிபுன், ஹலில் ஹிஜாபு வாஜிபுன் என்று வாசிக்கணும். ஹிஜாபானது கட்டாயமா? இது முபத்ததா, இது ஹபர். சரிங்களா? அம் அல்லது அந்த ஹல் இஸ்திஃபஹாமுடைய வார்த்தை. அம் அல்லது என்ற அர்த்தம் தரக்கூடிய அத்துஃபுடைய வார்த்தையாகும். கைரு வாஜிபின் என்று வாசிக்க வேண்டும். அதே போல இலக்கண குறிப்புல மிக முக்கியமானது இன்ன உடைய இஸ்மு மன்சூபாக இருக்கும். இன்னல் ஹிஜாப என்று வாசிக்கணும். இன்ன உடைய ஹபரு மர்ஃபூஆக இருக்கும். அலாமத்து ரஃபி அத்தம்மத்து, தம்மாவை வைத்து இன்னல் ஹிஜாப வாஜிபுன் என்று வாசிக்க வேண்டும். அலா ஜருடைய எழுத்து வந்திருக்கனால அல் மர்அத்தி என்று வாசிக்க வேண்டும். இது மன்ஊத்தாக இருக்குது. அல் முஸ்லிமத் என்பது நஅத். அல் முஸ்லிமத் என்பது நஅத். எனவே மன்ஊத்தை பின்பற்றி நஅத் வரும். அலல் மர்அத்தில் முஸ்லிமா என்று சொல்லணும். மர்ஆண்ட பெண், இதனுடைய பன்மைதான் நிசா, பெண்கள். வைலைக்கி, இலாண்டா இக்கு, கீண்டா அன்தி. அன்தி தான் இங்க கி, முகாத்தபுடைய காஃப், முஅன்னஸுக்கு வரக்கூடியது. வைலைக்கி அத்தலீலு, உனக்கு உங்களுக்கு அதற்கான ஆதாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். قال الله تعالى قال فعل الله فاعل قال الله فاعل مرفوع. அதன் அடிப்படையில ஹாவுக்கு தம்மா வைத்து வாசிக்க வேண்டும். யுதுனீன,
யுத்னீன அப்படின்னு சொன்னா என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது? அணிந்து கொள்ளட்டும். அதாவது முதாரியான ஃபேலு தான் அம்ருடைய அர்த்தம் இங்க அம்ருடைய அர்த்தமாகவும் கொடுக்கப்படும். அணிந்து கொள்ளட்டும், போர்த்தி கொள்ளட்டும், மறைத்து கொள்ளட்டும், தொங்க விட்டு கொள்ளட்டும் என்ற அர்த்தம் எல்லாம் அதற்கு உண்டு. ஜில்பாபுக்கு பன்மை ஜலாபீப். ஜில்பாப் அப்படின்னு சொன்னா ஜில்பாப்னு சொன்னா ஆடைக்கு மேல் அணியக்கூடிய முழுமையாக போர்த்தி கொள்ளக்கூடிய ஆடை, ஹிமார் தலைக்கு மேல் போடும் ஆடை, ரிதா மேலாடை, இவற்றையெல்லாம் அது எடுத்துக்கொள்ளும். வஜ்ஹுக்கு பன்மை உஜூஹ் முகங்கள். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சந்தேகங்கள் எதுவும் வரவில்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம பாடத்தை நிறைவு செய்து கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.